கோவிலிருந்து பம்பாக்கு போற வழியில இருக்கிறது தான் வலஞ்சாங்கானம் வாட்டர் ஃபால்ஸ். இது ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஆனா பிரமாதமா சூப்பரா இருக்கு. ஒரு அழகா இருக்கு. வாங்க அதை போய் பார்ப்போம். நம்ம நாகராஜ் ரெட்டியா இருக்கிற போய் வாட்டர் ஃபால்ஸை பாருங்க. உள்ள போலாம். சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பாக பம்பாக்க போகும்போது இந்த இடத்துல நிறுத்தி இந்த வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணி போங்க. ரொம்ப இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு கேரளாவே வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், மேலே இருந்து எவ்வளோ அருமையாக கொடுக்குது. சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், ஆனால் சூப்பராக அழகாக இருக்குது. ஃபால்ஸில் கொட்டுற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வெளியில் போய் அந்த பக்கமாக போய் அப்படியே பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் கலந்துடுது. ஸோ இந்த தண்ணியுமே வந்து ஆற்றுல தான் போய் கலக்குது. மலை மேலேருந்து வர தண்ணி அங்கே ஆற்றுல போய் கலக்குது. பாருங்கள், இந்த பக்கமாக இந்த வழியாக தான் வருது. இதுவுமே பாருங்கள், இது பார்க்கறதுக்குமே அழகாக தான் இருக்குது. நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது. ஸோ இது அப்படியே போய் அந்த ஆற்றுல போய் மிக்ஸ் ஆகிடுது. நம்ம எதுக்கு வந்தோம், இவர் என்ன பண்றாரு பாருங்களேன். வீடியோ எடுத்த தலைவர் என்ன சமோசா சாப்பிட்டு நிற்கிறாரு. நல்லா இருக்கா சமோசா? நல்லா தனியா சாப்பிடல, வயிற்று வலி போகுது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபால்ஸை முடிச்சுட்டு அப்படி போகிறோங்க, பம்பாக்கு போகிறோம். போகிற வழியில் பாருங்க எவ்வளோ இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்குது. ஒரு அழகாக இயற்கையாக எவ்வளோ பிரமாதமாக இருப்பாருங்க. அப்படியே மனசே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நார்மலாக அந்த சீனரிஸ்லாம் பார்ப்போம், அது மாதிரி ஒரு நேச்சுரலான சீனரியை நம்மளே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி அந்த வெளிச்சம் இல்லாம இந்த மாதிரி நிழலா இருக்க இடம்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலுமே அவ்வளோ அழகா இருக்கு. அங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ரோடு போகுது, ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகுது. இயற்கையோட வாழ்ற கிராமம் போல இருக்குது பாருங்க, போகுது ரோடு. இந்த ரோடுக்குள்ளார ஏதோ கிராமம் இருக்கு போல இருக்கு. இந்த கிராமத்துக்கு போற ரோடு தான் அது. எவ்வளோ ஒரு இயற்கையா எவ்வளோ ஒரு இதா இருக்கும் வாழ்க்கை. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. குட்டிக்கானத்துல இருந்து பம்பாக்கு போற வழியில இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. நம்மளால எந்தெந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வந்து போறோம். இப்போ நாங்கள் சபரிமலைக்கு போறோம். ரிட்டர்ன் வரும்போதுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.